பார்க்கையில் ஒரு தாழம் பூத்தடுத்து மருண்டதாம் சகி. மணி சார் வந்து எனக்கு முதல்ல என்னுடைய மைண்டை கம்ப்ளீட்டாக மாற்றினார் அவர் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் பார்த்துருக்காரு, அப்புறமா தான் ஏடியா பார்த்துருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறையா திட்டுவாங்க. எப்போ நான் மணி சாரை மீட் பண்ணனோ ஐ ஸ்டாப் பீங் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் பீங் அ வாய்ஸ் ஆக்டர். இப்படி பேசுன்னு சொல்லவே மாட்டார் அவர். வந்து இந்த இடத்துல நீ இப்படி ஃபீல் பண்ணு, இதுதான் இந்த கேரக்டர் ஃபீல் பண்ணுது. He said, உனக்கு கை ஆட்டணுமா ஆட்டிக்கோ, கால் ஆட்டணுமா ஆட்டிக்கோ, சத்தம் வந்துச்சுன்னா ஓம் பிரச்சனை இல்லை, அது சவுண்ட் இன்ஜினியர் பிரச்சனை, யூ பெர்ஃபார்ம் த வே யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மொமெண்ட் முடிச்சுட்டு we had a tea break, right? We're sitting and having tea. நான் போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து நானும் டீ சாப்பிட்றேன். I was like, சார் உங்கள் பக்கத்தில் உட்காந்து டீ சாப்பிட்றதுலாம் எனக்கு ரொம்ப சரியலாக இருக்குது சார். He laughed. But I got to sit behind Rahman sir when he was jamming or when he was composing. And that just blew my mind. எனக்கு தெரியும் நான் வந்து டிரெக்டர் இல்லைன்னு, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லாத ஒரு ஹை எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மியூசிக் ஈவன் மோர் சீரியஸ்லி. செம்ம சூப் ஃபீலிங். ஓகே, நான் வந்து ஒரு பையன்கிட்ட லவ் சொல்லி அவன் வந்து முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி நடு ராத்திரியில் போய் கடல் மாத்தா எப்படி என்ன கொல்ல அப்படின்னு நடுக்கடலில் நின்று யோசிச்சுட்டு இருந்த போது வந்த சாங். சில பேரோட கண்ணில் ஒரு சோகம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தீயோட வாய்ஸில் எப்பயுமே ஒரு லாங்கிங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லாங்கிங் தேவைப்பட்டதுனால மேபி அவர் அந்த சாங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். சின்மையோட வெர்ஷன் வந்து இட்ஸ் a lot more dynamic. அது வந்து இன்னும் கொஞ்சம் சென்சுவலான ஒரு வெர்ஷன், ரைட்? அண்ட் போத் வெர்ஷன்ஸ் ஆர் கிரேட் அண்ட் போத் சிங்கர்ஸ் ஆர் கிரேட். நமக்கு ஒரு வெர்ஷன் கிடைச்சதுக்கு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாக தான். 2 வெர்ஷன் கிடைச்சதுக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணதை விட்டுட்டு இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறது ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட்ஸ் த ரைட் வே டு டூ இட். சிங்கர், லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, you've been with this, பட் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா நம்ம தெரியப்படணும் ஆர் நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருக்கணுங்கிற ஒரு when did this happen? நீங்க கேட்கும் போது எனக்கு வந்து பயங்கரமா காம்ப்ளெக்ஸ் ஆகுது. இப்படியெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கலையே. நான் இவ்வளோலாம் யோசிக்கல, ரைட்? நான் ரொம்பலாம் பிளான் பண்ணல. I think this is how I am. I go with the flow. ஸோ எனக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணி எல்லாம் இறங்கல. ஐ ஹேட் மியூசிக் தட் ஐ வாண்டட் டு கிவ் டு த வேர்ல்ட், ஸோ ஐ கேவ் இட். தட்ஸ் ஆல். அதில் ஒரு சாங் ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி ஸ்போக் டு திங்க் மியூசிக் அண்ட் தே லைக் த சாங் அண்ட் தட் கேம் அவுட். ஐ கண்டினியூ டு புட் அவுட் மியூசிக். இவ்வளோதானே தவிர நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக உலகத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படிலாம் இட் வாஸ் நாட் தட். ஐ ஹேட் மியூசிக் டு ஷேர் டு த வேர்ல்ட் அண்ட் அவ்வளோதான். உங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது யாராக இருக்கும்? ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்னா who would it be? நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ஐ வுடன்ட் சே இன்ஸ்பிரேஷன், ஏன்னா அதை பார்த்து தான் நான் மியூசிக் பண்ணுன்றது தான் இன்ஸ்பிரேஷன். இட்ஸ் நாட் லைக் தட், பட் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் தீஸ் பீப்புள் அப்படி வேணா சொல்லலாம். சுப்லாஷினியோட பயங்கர ஃபேன். நான் நிறையா இடங்களில் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் சுப்லாஷினியும் ஆனந்த் காஷ்நாத்தும் சேர்ந்தா அது வந்து ஒரு தெரி சம்பவம். அவங்க 2 பேரோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேபர் வாசுகி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அவுட்லுக் ஆன் மியூசிக், ரைட்? அது ரொம்ப லிரிக்கல் மியூசிக் ராதர் தேன் மியூசிக்கில் ஆரம்பிச்சு லிரிக்ஸ் வரதை விட அதோட மீனிங்கில் ஆரம்பித்து அங்கேருந்து மியூசிக் போகும். தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வே ஆஃப் லுக்கிங் அட் திஸ் ஆர்ட் ஃபார்ம். ஸோ எனக்கு கேபர் வாசுகி ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்புள் லைக் சிஎன்ஆர் அவங்க வந்து லைவ் மியூசிக்கை வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறையா வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஆஃப்ரோ பண்ணுற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் அவர் வந்து இன் மை ஐஸ் அவர் வந்து தமிழ் ஹிப்ஹாப்போட காட்ஃபாதர், ரைட்? ஸோ ஆர் கிங் மேக்கர். ஓகே, ஏன்னா அவர் கண்டுபிடிக்கிற ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்டுமே வந்து அப்படியே தீயா இருக்காங்க. ஐ லவ் பால் டப்பா, ஐ லவ் அசல் கோலார், இப்போது கெலித்தி இஸ் டூயிங் கிரேட். ஆஃப்ரோவோட ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஹிப்ஹாப்ஸ் விஷயத்தில் வந்து நான் ஆஃப்ரோவோட மியூசிக் ஆர் அறிவோட மியூசிக் கேட்குற வரைக்கும் நான் ஹிப்ஹாப்குள்ளே போனதே கிடையாது. ஸோ அறிவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஷான் ரோல்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் கை தட் ரியலி டுக் இண்டி மியூசிக் அண்ட் மேட் அ கமர்ஷியல் வெர்ஷன் ஆஃப் இட். அவர் இன்றைய தேதிக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்.
பட் அவர் மயக்கிற பூவாசம்னு போய் பாடும் அந்த காலத்துல இருந்தே நான் ஷானோட ஃபேன். ஃபேன். ஸோ நிறைய பேர் இருந்திருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே நான் ஃபேன். பட் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் கம்மிங் அ லிட்டில் பிட் ஃப்ரம் த வெஸ்ட், நாட் இங்கே. ஸோ நீங்க எவ்வளோ இது ஒரு மியூசிக் பண்ணியிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக்? ஸோ இப்போ நான் லாஸ்ட் இயர் வந்து ஐ டிட் அ ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட். நான் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கி, ஸோ எனக்கு வந்து நான் த பெஸ்ட் வே தட் ஐ லேர்ன் இஸ் இஃப் யூ புட் மீ இன் அ சேலஞ்ச். முடியவே முடியாத ஒரு சேலஞ்சில் போட்டால் அதில் தான் நான் பெஸ்ட்டாக கற்றுக்குவேன். நான் வாரம் ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பாட்டு எழுதி டியூன் போட்டு அதுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் நான் மெட்ராஷி வீக்லின்னு ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணேன். I think I put out some 20 odd songs அதில். ஸோ that was a great experience for me. அது தவிர ஒரு 3 songs பண்ணியிருக்கீங்க. ரொம்ப இதுக்காக ஒர்க் பண்ணி ஒரு 3-4 months ஒர்க் பண்ணி அப்படி பண்ணது இருக்கு. இந்த வருஷம் இன்னும் சில பிளான்ஸ் இருக்கு. நீங்க எழுதுற ஒரு லிரிக்ஸோட ஒரு இதுவும் தாமரை மேம் லிரிக்ஸ் எழுதும்போது there is a thing that ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம ஒரு இது டிஃபைன் பண்ணா எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஹேவ் யூ எவர் நோட்டிஸ்ட் அந்த மாதிரி? ஆஃப் கோர்ஸ், யா ஃபீமேல் கேஸ். கண்டிப்பா தாமரை மேம்க்கு தான் நம்ம பெரிய தேங்க்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு முன்னாடி ஃபீமேல் கவிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லிரிசிஸ்டாக ஆக முடியும், ஆர் ஃபீமேல் கேஸ் வந்து கமர்ஷியலாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணது வந்து தாமரை மேம் தான். ஐ திங்க் ஷி ப்ரோக் த கிளாஸ் சீலிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இன்னைக்கு நான் வந்து உமாதேவியோட லிரிக்ஸுக்குமே நான் வந்து பயங்கர ஃபேன். ஐ திங்க் தமயந்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுமே ரொம்ப நல்லா எழுதுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபீமேல் ரைட்டர்ஸ் கம்மிங் அப். பட் அவங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டது தாமரை மேம். ஸோ அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எப்படி கண்ணதாசன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாருமே இல்லையோ, அதே மாதிரி தாமரை மேம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் இங்கே நாங்கள் யாருமே இருக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் எழுதின சாங்ஸில் விச் இஸ் யோர் வெரி மச் ஃபேவரட், ஆர் மேபி சம்திங் கனெக்டட் டு யோர் லைஃபாக இருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு பார்த்த விஷயத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதினதாக இருக்கலாம்? தெர் இஸ் அன் இண்டி சாங் விச் இஸ் ஸ்பெஷல் லைக் தட். ஃபிலிம் சாங்ஸில் வந்து ஐ திங்க் பாதி நீ பாதி நான். எனக்கு வந்து நானுமே வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் இது. ஸோ ஐ திங்க் ரொம்ப நேச்சுரலாக வந்த ஒரு சாங். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராக் பண்ணது சரணம் தான். ஐ ரோட் த ஃபர்ஸ்ட் 2 சரணம்ஸே எழுதி முடிச்சிட்டேன். அண்ட் இட் கேம் வெரி நேச்சுரலி. ஸோ எனக்கு அந்த சாங் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. இன்னொன்று வந்து அன்பேன்னு ஒரு இண்டி சாங் தட் ஐ புட் அவுட். தட் சாங் ரோட் இட் செல்ஃப், லைக் டியூன் எவ்ரி திங் ரைட். அது எப்படின்னா செம்ம சூப் ஃபீலிங். ஓகே, நான் வந்து ஒரு பையன்கிட்ட லவ் சொல்லி அவன் வந்து முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி நடு ராத்திரியில் போய் கடல் மாத்தா எப்படி என்ன கொல்ல அப்படின்னு நடுக்கடலில் நின்று யோசிச்சுட்டு இருந்த போது அந்த சாங். ஸோ த சாங் ஜஸ்ட் ரோட் இட் செல்ஃப் இன் த மிடில் ஆஃப் த சீ. ஸோ தட் சாங் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல் டு மீ. அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சாங். ஏதாச்சும் ஒரு சாங் எங்களுக்காக பாட முடியுமா? உன் சாரல் கண்ணம் மோத தானாக கண்கள் மூட மெய்யது புதிராகுதே, பொல்லாத காயமொன்று தந்தவன் வேண்டும் என்று எந்தாபம் எல்லை மீறி போகுதே, உன் விரலனை தேட என் நிழல் உனதேர என் நரம்புகளூடே பேய்மழை, பாதி நீ பாதி நான், பாதை நீ பதாரம் நான். ஆன்லைன்ல கேட்டிருக்கேன், எனக்கு அதை நேர்ல கேட்க முடிஞ்சது. லைக் இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். தேங்க்யூ. உங்களோட அந்த லிரிக்ஸ் நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ண பயணம் ஸ்டார்ட் பண்ணதே மணி சார் கிட்ட இருந்து. சும்மா எழுதி பாக்குறேன்னு சொன்னீங்க, சரி அவரும் ஓகே சொன்னாரு. பட் ஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மணி சார் படத்துக்கு தான் நம்ம எழுதுறோம். அண்ட் அது அவருக்கு பிடிச்சு போச்சு, ரஹ்மான் சாருக்கும் பிடிச்சு போச்சுங்கிறது கண்டிப்பா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. லைக் ஃபர்ஸ்ட் வருதுலே. ஸோ மணி சார் என்ன மாதிரி இப்போ லிரிக்ஸ்ன்னு வரும்போது என்ன மாதிரி பேசுவாங்க உங்ககிட்ட? லிரிசிஸ்டா நான் மணி சார் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. அண்ட் ஐ ஹோப் அடுத்த படங்கள்ல அதுக்கான சான்ஸ் வரும்னு.
நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் மணி சாரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என் ஸ்கிரிப்டில் எங்கே வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்படி எழுதினது தான். மணி சார் மற்ற லிரிசிஸ்ட்ஸ்க்கு கொடுக்குற ப்ரீஃப்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து அவர் இங்கிலீஷில் ஒரு பிட் கூட எழுதி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த வைப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் மணி சார் வந்து பயங்கரமாக படிக்கக்கூடிய ஒரு பர்சன். நிறைய கவிதை புத்தகங்கள் படிப்பாரு. கலிங்கத்து பரணியில வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. அவருடைய வெர்ஷன் ஆஃப் கலிங்கத்து பரணி அவங்க ஆஃபீஸில் நிறைய மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. தட் ஹி வாண்ட்ஸ் டு யூஸ் இட். சங்க இலக்கியங்கள் நிறைய மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு ரசிகன் பேசிக்லி, ரைட்? ஸோ அவருக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்குவாரு. அதை வேற யார்கிட்டேருந்து எப்படி வாங்குறதுன்னு அவருக்கு ரொம்ப அழகா தெரியும். அஸ் அ சிங்கிங் இதுல நீங்க பாடின பாட்டா இருக்கலாம் ஆர் யுவர் ஃபேவரட் இருக்கலாம். which is your favorite song? ஃபேவரட் சாங் வந்து மாறிட்டே இருக்கும் உங்களுக்குமே, ரைட்? ஒரு சீசனுக்கு நமக்கு ஃபேவரட் சாங் மாறி ஒரு சிங்கர் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா மேம்? நம்மலாம் நான் கேட்கறது அப்படியே கேட்டுட்டு போவோம். பட் ஒரு சிங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கு ஸ்பெஷல் சாங்னு வேணா நான் சொல்லலாம். ஐ திங்க் ஒரு வேடம் ஃபார் ஷுர். ஏன்னா வந்து இவ்வளோ லவ் எனக்கு ஒரு சாங் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் வந்தது. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் அதுக்கு இவ்வளோ லவ் கிடச்சிருக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ சிங்கர் ஒரு வேடம் இஸ் டெஃபினெட்லி மை ஃபேவரட் சாங். தேர்ஸ் அனதர் சாங். நான் ஆதித்ய வர்மாவில் ஒரு சாங் கனான்னு ஒரு சாங் பாடிருந்தேன். ஸோ நான் சொன்னேன் ஒரு 18 years கிட்ட நான் ப்ளேபேக் சிங்கிங் விட்டுட்டேன் அப்படின்னு. அதை உடச்சிட்டு நான் திருப்பியும் பாடின ஃபர்ஸ்ட் சாங் வாஸ் கனா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் திருப்பியும் ஸ்டுடியோக்கு போய் பாட ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 to 10 minutes I struggled so badly. எனக்கே வந்து நீ எல்லாம் ஒரு சிங்கரா அப்படின்னு எம்எல்ஏ ஒரு கோவம் வந்துடுச்சு. தென் ஐ ஆஸ்க் ஃபார் அ பிரேக். தென் நான் போய் கண்ணாடியில் என் கூட சண்டை போட்டுட்டு திருப்பி வந்து பாடினேன். பட் ஐ திங்க் அது ஒரு நிறைய ட்ராமா எவ்ரிதிங் had to like get out before I could sing again. That was a very special song for me because அதுதான் திருப்பியும் என்ன பாடுறதுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. வேழம்னாக எங்களுக்காக ஒரு வேழம் நாகம் ஒன்றை வீழ்த்த பார்க்கையில் ஒரு தாழம் பூத்தடுத்து மருண்டதாம் சகி. அந்த வேழம் நோக்கிட இங்கு தாழை நோக்கிட ஒரு மோன காவியம் பிறக்க. இது அந்தி பாகமா யுக நீளகானமா நொடி நேர யோகமா சகி. So beautiful, so Thank you. ஐயோ Thank you. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள புல்லரிக்குது. Thank you so much for Thanks that. a lot, Sofanika. Okay, again ஒரு சிங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்போ ரீசெண்டா போய்கிட்டு ஒரு இஷ்யூ பத்தி எனக்கு அட்ரஸ் பண்ணணும்னு இருக்குது. தக் லைஃப்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது பேஸ் பண்ணி ஒரு சின்மயி மேம் நமக்கு தெலுங்குல முத்துமழைக்கு தெலுங்குலயும் இதுலயும் பாடியிருக்காங்க. அண்ட் நமக்கு தமிழ்ல தி பாடியிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் அ கம்பேரிசன். இப்போ அந்த ஒரு பெரிய லெவல் ஒரு கம்பேரிசன் போய்கிட்டு இருக்கு. சின்மயி மேமே இங்க பாடி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது அந்த ஒரு கம்பேரிசன் ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி எடுத்துக்கிறீங்க? அண்ட் ஆஸ் அ பர்சன் யூ நோ சின்மயி மேம் ஃபார் லைக் ஆல் தீஸ் இயர்ஸ். நீங்க என்ன வம்பல மாட்டி விடுறதுக்காக கேட்டிருக்கீங்க. இது சின்மயே ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, ரைட்? There are 2 different versions of this song. அண்ட் 2 வெர்ஷனுமே ரொம்ப அழகான வெர்ஷன்ஸாக இருக்குது, ரைட்? ரஹ்மான் சார் கண்டிப்பாக ஒரு காரணம் இருந்திருக்கும் ஃபார் ஹிம் டு பிக் தி as the voice, ரைட்? தீயோட வாய்ஸில் வந்து ஒரு சில பேரோட கண்ணில் ஒரு சோகம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தீயோட வாய்ஸில் எப்பயுமே ஒரு லாங்கிங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லாங்கிங் தேவைப்பட்டதுனால மேபி அவர் அந்த சாங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். சின்மயோட வெர்ஷன் வந்து இட்ஸ் a lot more dynamic. அது வந்து இன்னும் கொஞ்சம் சென்சுவலான ஒரு வெர்ஷன், ரைட்? And both versions are great and both singers are great. So இது 2 வெர்ஷன்ஸா நமக்கு ஒரு வெர்ஷன் கிடைச்சதுக்கு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாதான். 2 வெர்ஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணதை விட்டுட்டு இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறது I am not sure if it's the right way to do it. But ஒரு விதத்தில் I'm very glad that after all these years மறுபடியும் we have put a light back on சின்மயி. இந்த மாதிரி ஒரு சிங்கர் ஏன் இன்னும் நிறையா பாடலை அப்படின்ற ஒரு கேள்வி திருப்பி வர ஆரம்பிச்சிருக்குல்ல. For that I'm very very happy. ஸோ திருப்பியும் சின்மயி வந்து லைம் லைட்க்கு வரணும், நிறையா பாடணும், நிறையா டப்பிங் பண்ணணும் அப்படின்ற ஆசைப்படுற
பல ஃபேன்ஸ்ல நானும் ஒரு பர்சன். கண்டிப்பா மேம். அது ஆடியோ லான்ச்ல வந்து முத்துமழை அவங்க ஸ்டேஜ்ல பாடும்போது லைக் அது ஒரு ட்ரெண்டிங் நம்பர் 1ல போய்க்கிறது. எல்லாருக்குமே எங்கயா இருந்த இவ்வளவு நாள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்க தான் இருந்தாங்கங்க, இங்கே தான் இருந்தாங்க. ஸோ yeah, I'm glad that she comes back. Yes. தக் லைஃப் பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்திராணி பத்தி பேசாம இருக்க முடியாது. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற குரல் உங்களோட குரல் தான். Thank you. த்ரிஷா மேமுக்கும் உங்களுக்கும் ஆனா வாய்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்குங்கிறது ரொம்ப வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு டப்பிங் ப்ராசஸ்ல மணி சார் அவரோட இன்புட் டப்பிங் ப்ராசஸ்ல எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா தான் பார்த்துருக்காரு, அப்புறமா தான் ஏடியா பார்த்துருக்காரு. மணி சார் வந்து he is a very special director. ஏன்னா வந்து மணி சார் மாதிரி ஒரு பின்னக்கல்ல இருக்கிற ஒரு பர்சன் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் டு டூ வாட் யூ வாண்ட். நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது வந்து கடலில் ஐ வாஸ் ஸ்டில் அ வெரி நியூ டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜஸ்ட் லைக் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஓல்டு. அங்கேயுமே கூட நீ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அப்புறம் பார்க்கலான்ற ஜோன், ரைட்? ஏன்னா மணி சாராக இருக்கட்டும், ஐ திங்க் ஐவ் சீன் திஸ் இன் ரஹ்மான் சார் ஆல்சோ, ரைட்? அந்த ஆர்டிஸ்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டும், அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனதுள்ள ரெண்டு பேரும். ஸோ அவர் வந்து அப்போலேருந்தே எனக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் அவர் பயங்கரமாக என்னை வந்து நீ விளையாடு அப்படின்னு விட்டது வந்து காற்று வெளியிடையில் ஃபார் அதித்தி ராவ். அது வந்து I completely did it in a very different voice, in a very different style. அது ஃபுல்லாவே ஒரு ரொம்ப வல்னரபிளா ஏதோ பயந்து பேசுற ஒரு வாய்ஸ்ல தான் நான் ஃபுல்லாவே பண்ணிருப்பேன். we were trying something, it wasn't there yet. நான் ஒன்று ட்ரை பண்ணட்டுமா, நான் சும்மா இன்ஃபேக்ட் அது எனக்கு ஞாபகம் இருக்குது, டெஸ்ட்டில் வந்து அவங்க கேட்ட மாதிரி ஒன்று பண்ணிட்டு கேன் ஐ ஜஸ்ட் ட்ரை ஒன் மோர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் இது இன்னொரு எக்ஸ்ட்ரா வெர்ஷனாக பண்ணி கொடுத்துட்டு போனது. தென் மணி சார் said this is nice, அப்படியே கண்டினியூ பண்ண டைப்ஸ், ரைட்? ஸோ அவர் வந்து எங்கெல்லாம் பத்தலையோ அப்போ ஹீல் கம் அண்ட் டெல் யூ வாட் யூ ஷுட் ஃபீல். இப்படி பேசுன்னு சொல்லவே மாட்டார். அவர் வந்து இந்த இடத்துல நீ இப்படி ஃபீல் பண்ணு, இதுதான் இந்த கேரக்டர் ஃபீல் பண்ணுது. அண்ட் மணி சார் வந்து எனக்கு முதல்ல என்னோட மைண்டை கம்ப்ளீட்டாக மாற்றினது அவர் தான். எப்போ நான் மணி சாரை மீட் பண்ணனோ ஐ ஸ்டாப் பீங் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் பீங் அ வாய்ஸ் ஆக்டர். ஸோ நீ வந்து யூ நாட் ரிப்பீட்டிங், யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக எனக்கு காமிச்சு கொடுத்தது மணி சார் தான். ஐ திங்க் தக் லைஃப்லையும் அதுதான் நடந்துச்சு. இந்திராணிங்கிற கேரக்டர் யார் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதமாக சொல்லிட்டாரு. அப்புறம் நீ பண்ணி கொண்டு சொல்லி போயிட்டு, பிகாஸ் ஹி நோஸ் ஐ வொர்க் வித் ஹிம். இல்ல ஐ ஹவ் வொர்க்ட் வித் ஹிம், ஐ நோ வாட் ஹி வாண்ட்ஸ். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கு. அதுவே தப்பு பண்ணா நல்லா வந்து திட்டு வருவாரு. சோ அதுதான் கேட்க வந்தேன், ஏதாச்சும் ஒரு டப்பிங் செஷன் ஞாபகம் இருக்கா வேற ஒண்ணு அவர் திட்டினது, ஆர் மேபி அவரே ஓகே like this is like perfect? கடல் ஐ டோன்ட் ரிமெம்பர் எந்த சீன்னு. ஓகே, there was a scene for which அந்த அப்பா பிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அர்ஜுனை பார்க்கும்போது அப்பா தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு வேற எதுவும் வராது, ரைட்? ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து லைக் ஐ செட், நான் ரொம்ப நியூ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ், மைக்கிங் இருக்கு, கை ஆட்டக்கூடாது, கால் ஆட்டக்கூடாது, அது மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து வரல, அந்த ஹோல் எமோஷன் வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ ஹாவ் டு பர்ஸ்ட் அவுட், அது வரல. ஸோ ஹீ ரேண்டம்லி வாக்ட் இன் அண்ட் அவர் வந்துட்டு he said, உனக்கு கை ஆட்டணுமா ஆட்டிக்கோ, கால் ஆட்டணுமா ஆட்டிக்கோ, சத்தம் வந்துச்சுன்னா உன் பிரச்சனை இல்லை, அது சவுண்ட் இன்ஜினியர் பிரச்சனை, யூ பெர்ஃபார்ம் த வே யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மொமெண்ட் முடிச்சுட்டு we had a tea break, right? You sitting and having tea. நான் போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து நானும் டீ சாப்பிட்றேன். I was like, சார் உங்கள் பக்கத்தில் உட்காந்து டீ சாப்பிட்றதுலாம் எனக்கு ரொம்ப சரியலாக இருக்குது சார். He laughed. Okay, so this moment I remember really well. Because that was the first, நான் அப்போ வந்து I was just மணிரத்னம் fan, right? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் அவர் வந்து நடிச்சு காமிச்சார்ல அந்த சீன், அது அப்படியே லைக் இட்ஸ் ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். இது வரைக்கும் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக திட்டு வாங்கினது கிடையாது, அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். பட் டப்பிங் ஆர்டிஸ்டாக நாட் so much. அடுத்து நான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இதுக்கு தான் வரேன். ஃபர்ஸ்ட் நீங்க மணி சார் பார்க்கும்போது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா அவருக்கு உங்களை தெரியும், அண்ட் லிரிசிஸ்ட், அண்ட் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர். இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், லிரிசிஸ்ட் வந்து பை சான்ஸ். So you've traveled with him for almost like a decade, more than a decade. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இவால்வ் ஆயிருக்கு, அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இட்ஸ் a different கிருத்திகா approaching மணி சார். So like I said, கடல்ல மீட் பண்ணும்போது I was this huge star-struck fan, okay. அதுக்கப்புறமா I started dubbing more for him. I went and dubbed for காற்று வெளியிடை டப் பண்ணும்போது நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ குட் கம் ஓன்லி டியூரிங் வீக்கெண்ட்ஸ் அண்ட் டப். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டப்பிங் டெஸ்ட்க்கு வந்து பண்ண போது நான் இதான் பிரச்சனை,
பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தேன். ஸோ ஐ கேன் டூ லைக் ஒரு 4 days கண்டினியூஸாக எவ்வளோ முடியுமோ நான் முடிச்சுட்டு போயிடுறேன். அப்புறம் ஐ கேன் கம் எவ்ரி வீக்கெண்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தேவர் லைக் மணி சார் அவ்வளோலாம் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஹி கேம் ஃபார் த டெஸ்ட் அண்ட் ஐ ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் சீன் அண்ட் தென் உன்னெல்லாம் பெங்களூர் போகவே விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் அடிச்சுட்டு போனாரு. அண்ட் லைக் ஹீ வெயிட்டட் ஃபார் மீ டு கம் அண்ட் ஃபினிஷ் சம் சீன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், ரைட்? லைக் அதெல்லாம் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி கிரேட்ஃபுல் தட் ஹீ டிட் தட். அதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். நான் அது செக்கச்சவந்த வானம். அதுக்கப்புறமா வந்து ஆமாம், அதுக்கப்புறம் ஐ பிகேம் ஹிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐ திங்க் இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐ வாஸ் வித் ஹிம் ஃபார் க்ளோஸ் டு லைக் 5 years. அண்ட் நீங்கள் மெட்ராஸ் டாக்கீஸில் ஒர்க் பண்ண யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒன்ஸ் யுவர் மெட்ராஸ் டாக்கீஸ் அலும்னை யூர் ஆல்வேஸ் அ மெட்ராஸ் டாக்கீஸ் அலும்னை. ஸோ மணி சார் ஏடியா நீங்கள் ஒரு வாட்டி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே மணி சார் ஏடி தான். ஸோ அந்த விதத்தில் வந்து இப்பயுமே இஃப் ஹீ நீட்ஸ் சம்திங் லைக் சம்டைம்ஸ் ஒரு டயலாக் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கூட ஹில் ரேண்டம்லி கால். தட் பிளேஸ் இஸ் ஃபேமிலி, தட்ஸ் ஹோம் ஃபார் மீ. ஸோ இப்போ நான் கிண்டல் அடிப்பேன் அவங்க கிட்டலாம், நீங்கள் என்ன கம்பெனி ஆர்டிஸ்ட் நினச்சிட்டிங்களா, இஷ்டத்துக்கு கொடுக்குறீங்க சொல்லி நான் அவங்க கூட ஜாலி பண்ணுவேன். ஸோ அந்த உரிமை இருக்கு வித் த டீம், ரைட்? ஸோ பிகாஸ் ஐ நோ ஆல் ஆஃப் தெம். நான் அவங்க கூட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல் ஆஃப் தட். நான் எதனால அந்த படத்தோட ஏடியா ஐ ஹேட் டு ஸ்டாப் இஸ் பிகாஸ் ஐ ஹேட் அ ஹெல்த் இஷ்யூ, ஐ ஹேட் அ சர்ஜரி அண்ட் ஐ ஹேட் டு கோ. படத்தோட ஷூட்டிங்க்கு நடுவில் he used to text me every week and check if I was doing okay and all of that. So Mani sir vande his family, he's guru and he's like a father figure for me. So ipo I can go and joke to him, திட்டி ரொம்ப நாள் ஆச்சு சார் திட்டுங்கன்னு கேட்டு வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி it's a nice relationship that I have with him and I'm very grateful. இந்த மாதிரி ஒரு குரு எனக்கு இந்த லைஃப் டைம்ல கிடைச்சதுக்கு ஐ அம் லைக் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ ஏடியா நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சுஹாசினி மேம் கிட்ட தான் பண்ணீங்கல்ல? இல்ல, நான் இங்க தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். டியூரிங் கோவிட் சுஹாசினி மேம் வாஸ் டூயிங் தட் ஷார்ட் ஃபிலிம் ஃபார் அமேசான் and we went and joined her for that. Mani sir kuda work பண்ணீங்க, இன்னொரு சைடு சுஹாசினி மேம். How was it சுஹாசினி மேம் கூட? சுஹாசினி மேம் is very என்ன சொல்றது, they are very different people. Like Mani sir and Suhasini ma'am are like complete opposites of the spectrum, but they work so beautifully with each other. அவங்க ரெண்டு பேரும், அதாவது நீங்க பர்சனலா அவங்க பக்கத்துல நின்று பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் லைக் வாட் அ பியூட்டிஃபுல் கப்பிள் அப்படின்னு. சுஹாசினி மேம் இஸ் வெரி பர்டிகுலர். அவங்களுக்கு என்ன வேணும்னு, அதாவது ஏடிஸ் பண்ண வேண்டிய வேலையும் அவங்களே முதல்ல முடிச்சுட்டு இது பண்ணுங்கன்ற அளவுக்கு ரொம்ப மெட்டிகுலஸா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஷீ வாஸ் வெரி கிளியர் என்னென்ன பண்ணணும், யார் என்ன பண்ணணும்னு, அண்ட் we just had to follow her lead and take it through. அவங்களோட ரிலேஷன்ஷிப் அது எப்படி மேம் as a couple அவங்க எப்படி இருப்பாங்க? வெல்ல ரீசெண்டா ஒரு இடத்துல கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, எங்களோட ஒரு லவ் லாங்குவேஜ்னா அது மியூசிக் தான். எனக்கு எங்கேயாச்சும் பிடிச்சிரு மியூசிக் இருந்துச்சுன்னா அவர் அங்க இருந்து பாப்பாரு, நான் பாக்குறேன் நான் இந்த மாதிரி தான் இருக்கு. Like I said, they are very different people, but they accept each other's differences. That is probably what is special. லைக் சுஹாசினி மேம் அவங்களோட மதர் எல்லாருமே கொஞ்சம் வந்து ரிலிஜியஸ் பீப்புள். மணி சார் இஸ் லைக் ஆன்டி ரிலிஜியஸ். ஆனால் வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு ஆயுத பூஜை பண்ணணும்னா சுஹாசினி மேம் வந்து பண்ணுவாங்க அண்ட் ஹீ லெட் ஹர் பி, அது எதுவும் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி சுஹாசினி மேம் இஸ் அ டிரெக்டர், ஷீ இஸ் அ சினிமாட்டோகிராஃபர், ஷீ இஸ் அ டெக்னீஷியன். அவங்க வந்து ஆனால் ஒரு ஷூட்க்கு வராங்க அப்படின்னா ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இட் இஸ் நாட் ஹர் ஷூட், ரைட்? ஷீ வில் நாட் சே எனிதிங் அன்லெஸ் ஆஸ்க்ட். அந்த டிசிப்ளின் இருக்குது தெரியுமா, லைக் திஸ் இஸ் நாட் மை பிளேஸ் டு மேக் அ கமெண்ட் ஈவன் இஃப் இட்ஸ் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் டு சி. ஸோ நான் வந்து அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில் தான் பார்த்துருக்கேன். பட் மணி சாரோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து சுஹாசினி மேம் ஆல்சோ அடாப்ட்ஸ் தெம் ஆஸ் ஹர் யூனோ லைக் சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து ரெண்டு பேருமே தே ட்ரீட் அஸ் லைக் ஃபேமிலி தான். ஸோ that's probably what. ஏடி பயணம் லைக் நம்ம இப்போ மணி சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்கலாம் இருக்கும்போது ஒரு டேரக்டரா நமக்கு அந்த ஒரு சைடும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஏன் தோணுச்சு? அண்ட் மணி சார் கிட்ட ஏடியா போலாங்கிறதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ ஹவ் இஸ் தட் ஜர்னி? டிரெக்டர் ஆகணுன்ற ஒரு பிளான்ல இருந்ததே கிடையாது. நான் மணி சார் கிட்ட ஏடி ஆகணும்னு கேட்டபோது கூட he asked me why do you want to be a director and I said I don't want to be a director. I wanted to be a showrunner, right? Oh, okay. I still think I want to be a showrunner. My time is not now. அது நான் செய்வேன், ஒரு எப்போ அதுக்கான நேரம் வருதோ அப்போ நான் செய்வேன். எனக்கு வந்து டிவி சீரியல்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் லைக் மெனி சீரியல்ஸ். இப்போ டிவியில் இருக்கிற சீரியல்ஸ் ஒரு டிவி சீரியலில் இன்னும் நல்லா பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன்.
பட் அதுக்கான நேரம் இன்னும் வரல. அது வரும்போது ஐ வில் டூ. கதையெல்லாம் மைண்ட்ல இருக்கா? இந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கு. பட் see that's what the time is not now. அது நம்ம ஒத்துக்கணும்ல. சில சமயம் வந்து இண்டஸ்ட்ரி unless you're a கமல்ஹாசன் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து இட் மைட் நாட் ஒர்க் அவுட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த டைம். ஆக்சுவலாக நான் வந்து ஏடியாக இருக்கும்போது கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது. லைக் ஐ நியூ வென் ஐ வெண்ட் இன் த நான் டிரெக்ஷன் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. பட் நான் திருப்பியும் மியூசிக்கு வரணும் அப்படிங்கிறது ஏடியாக இருக்கும்போது தான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் என்னோட ஒரு ஏடிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. என்னோட டிபார்ட்மெண்ட் வாஸ் லிரிக்ஸ், மியூசிக் அண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு நாளைக்கு ஷூட் போயிட்டு இருக்கு. திஸ் வாஸ் அன் ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ ஸ்கிரிப்ட் ஏடிக்கு அங்கே பெருசாக வேலை இல்லை. அண்ட் தேவர் ரெக்கார்டிங் வீரா ராஜவீரா ஓட they had changed some part and they were recording it again. ஸோ பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மணி சார் வந்து நீங்கள் வெட்டியாக தானே இருக்க போய் வந்து ரெக்கார்டிங்கில் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். there was a magic that happened that day. Okay, so நான் வந்துட்டோம். ஹரிணி மேம் had come, she had done a track. சித்ரா மேம் வரதுக்கு முன்னாடி this was right. ஹரிணி மேம் had come and done a track for the second paragraph. ரஹ்மான் சார் வரார். ஓகேவா, அங்கே அன்னைக்கு வந்து the producer that was working that day was a guy called நகுல் அபியங்கர். அவர் பாடவும் பாடியிருக்காரு நிறைய பாடல்கள். ஸோ நகுல் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரஹ்மான் சார் வராரு, வந்து கேட்குறாரு. ஸோ இப்போ இதில் எப்படி இருந்துச்சுன்னா, வீரராஜவீர பார்த்தீங்கன்னா 2 சரணமும் வேற வேற டியூனில் இருக்கும் இல்லையா. ஒரிஜினலி த ஃபர்ஸ்ட் சரணம் அந்த செகண்ட் சரணம் வேற இந்த சேம் டியூன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சரணமோட டியூன் மாத்துறாங்க. பை ஆக்சிடென்ட் ரஹ்மான் சார் ஓப்பன்ட் போத் டுகெதர். ரெண்டும் வேற வேற ராகம். தேர் நாட் சப்போஸ் டு மிக்ஸ், லைக் தேர் நாட் சப்போஸ் டு ஒர்க் வித் ஈச் அதர். ஆனால் செமையாக இருந்துச்சு. ஓகே, அது ரெண்டும் சேர்ந்து கேட்கும் போது we were all like, what just happened, what magic just happened. ஓகே, ரஹ்மான் சார் இன்க்ளூடட். ஓ மை வாவ் அப்படின்னு உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சார், இதை அப்படியே வச்சிடலாமா இல்லை இதை தூக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மூடில் he started producing, right? அந்த டியூன் மாறி இருக்கிறதுனால he started changing up everything. And me and Nakul are just sitting there going, நக்குலுக்கு தெரியும் நான் ஒரு மியூசிஷியன். நிறைய வாட்டி அங்கே வந்து they will start saying, நீ போய் டியூன் கற்றுக் கொடுத்துறேன், நான் வந்து செஷன் ரெடி பண்ணிடுறேன், அந்த மாதிரி. Like I had a good relationship with all of them. Nakul was like looking at me and I'm looking at Nakul. Oh my god அப்படியே போயிட்டு இருக்கு. I think this went on for about 25-30 minutes. அதாவது அவர் அன்னைக்கு பண்ணதுல வந்து ப்ராபப்ளி 20% தான் எண்டில் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பட் he was just like jamming, right? But I got to sit behind Rahman sir when he was jamming or when he was composing, and that just blew my mind. Okay, எனக்கு தெரியும் நான் வந்து டிரெக்டர் இல்லைன்னு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லாத ஒரு ஹை எனக்கு இங்கே கிடச்சிது, ரைட்? ஸோ ஐ வாஸ் லைக், வாட் am I doing? ஏன் நான் மியூசிக்கை வந்து இன்னும் தள்ளி வச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு திடீர்னு இட் ஸ்டார்டட் ஹிட்டிங் மீ. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ லைக் ஸ்டார்டட் டேக்கிங் மியூசிக் ஈவன் மோர் சீரியஸ்லி. ஸோ ஐ திங்க் அதுக்குமே ஐ ஹாவ் டு தேங்க் மணி சார் ஒன்லி. ஸோ மணி சார் played a very he's God role for me. Like yeah, he's my guru. He has changed my life in ways I don't think அவருக்கே தெரியாது. இந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையை மாத்திருக்காருன்னு அவருக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையை மாத்திருக்காரு. ஸோ had a very wonderful conversation. Thank you. ரொம்பவே அழகா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. Thank you so much. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி chill ஜாலியா ஒரு கான்வர்சேஷன் கொடுத்ததுக்கு. Thank you so much. Thanks a lot. Nice meeting you. Yes.